everyone, welcome to my channel HRM with Jenna. இன்றைக்கு நாங்கள் HRM என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தினை நாங்கள் பார்க்கலாம். முதலில் நாம் இன்றைய எமது கற்றல் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த அமர்வின் முடிவிலே மனித வள முகாமைத்துவத்தை தெளிவாக வரையறுக்கக்கூடியதாக இருக்கும். மனிதவள முகாமைத்துவத்தின் குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகளை விளக்கக்கூடியதாக இருக்கும். மனிதவள முகாமைத்துவத்தின் முக்கிய தொழிற்பாடுகளை அடையாளம் காண முடியும். அத்துடன் இலங்கை நிறுவனங்களில் மனிதவள முகாமைத்துவ நடைமுறையை உதாரணங்களுடன் இணைக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் மனிதவள முகாமைத்துவம் என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு முதல் ஏன் ஒரு மனித வளம் நிறுவனத்தின் மிக முக்கியமான சொத்தாக காணப்படுகின்றது என்பதனை பார்க்கலாம். உண்மையிலேயே நிறுவனத்தின் வளங்களாக பல்வேறு விதமான வளங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் 7M என்று அந்த வளங்களை நாங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக அவ்வளவு வளங்கள் இருந்தாலும் அதிலே மனித வளம்தான் மிகவும் முக்கியமான ஒரு வளமாகவும் நிறுவனத்தின் முக்கியமான ஒரு சொத்தாகவும் காணப்படுகின்றது. ஏன் நிறுவனத்தின் ஏனைய அனைத்து வளங்களையும் இயக்கக்கூடிய ஒரு வளமாக காணப்படுவது மனித வளமாகவே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் மனித வளம் என்பது ஒரு உயிருள்ள வளமாகவும் சுறுசுறுப்பு மிக்க வளமாகவும் ஊக்கமுள்ள ஒரு வளமாகவும் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இது என்ன விதமான மாற்றத்திற்கும் உட்படுகின்ற தன்மை கொண்ட ஒரு வளமாக காணப்படுகின்றது. சிந்திக்கின்ற ஆற்றல் அதிகமாகவும் உணர்வுகள் உள்ள ஒரு வளமாகவும் மனித வளம் காணப்படுகின்றது. இதன் விலையை தீர்மானிப்பதில் இதன் ஆதிக்கம் மிகவும் அதிகமாகவே காணப்படும். அது மாத்திரமல்ல, எவ்விதமான புதிய விடயங்களாக இருந்தாலும் அதனை கற்றுக்கொள்ளுகின்ற திறன் கொண்டதாக காணப்படும். அது மாத்திரமல்ல, குழுவாக இயங்கக்கூடிய இயலுமை கொண்ட ஒரு வளமாக இது காணப்படுகின்றது. இதன் நடத்தை சில நேரங்களிலே சிக்கலாகவும் காணப்படும். எதிர்வே கூற முடியாத ஒரு நடத்தை கோலத்தை கொண்ட ஒரு வளமாக மனித வளம் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் மிக்க ஒரு வளமாகவும் இந்த மனித வளம் காணப்படுகின்றது. ஏனைய வளங்கள் தொடர்பாக சிறப்பான தீர்மானம் எடுக்கக்கூடிய இயலுமை கொண்ட ஒரு வளம் என்றால் அது எமது மனித வளமாகத்தான் காணப்படும். அது மாத்திரமன்றி உணர்ச்சி மற்றும் மனநிலை கொண்ட ஒரு வளமாகவும் சமூக இயல்புகளை கொண்ட வளமாகவும் தனித்தன்மை கொண்ட வளமாகவும் இந்த மனித வளம் காணப்படுகின்றது. எனவே இவ்வகையான மனித வளம் என்பதை நாங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இத்தகைய மனித வளத்தினை முக்கியத்துவப்படுத்தியே டயலாக் எக்ஸைட்டா, ஜோன் கீல்ஸ் ஹால்டிங், மாஸ் ஹால்டிங் போன்ற இலங்கையின் முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய வெற்றிக்கு தங்களது ஊழியர்களே மிக முக்கிய காரணம் என அவர்களுடைய வருடாந்த அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. இனி அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், மனித வள முகாமைத்துவம் என்றால் என்ன? மனிதவள முகாமைத்துவம் என்பது ஒரு நிறுவனத்தில் குறித்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு சிறப்பானதும் சக்தி வாய்ந்ததுமான மனித வளத்தின் சிறப்பான பயன்பாடு ஆகும். இதனுடைய மிக முக்கியமான கூறுகளாக நாங்கள் இங்கே இந்த வரைவிலக்கணத்தின் படி நாங்கள் பார்க்க போனால், அங்கே ஒரு நிறுவனம் காணப்பட வேண்டும், அங்கு குறித்த இலக்கு காணப்பட வேண்டும், அடுத்தது மனித வளம் காணப்பட வேண்டும், இந்த மனித வளத்தினை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். இதற்கிணங்க ஒரு நிறுவனம் என்பது பொருளாதார சமூகங்களால் இணைக்கப்பட்ட மக்கள் குழுக்கள் ஒருவருக்கொருவர் பொதுவான இலக்கொன்றை அடைவதனை நோக்காக கொண்டு உழைத்தல் என்பது பொருள்படக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய ஒரு இலக்கினை அடைவதற்காக உழைக்கின்ற ஒரு குழுவாக காணப்படும். இது இலாப நோக்குள்ள ஒரு குழுவாக இருக்கலாம், அல்லது இலாப நோக்கற்ற ஒரு தனியார் துறையாகவோ அல்லது அரசு துறையாகவோ அல்லது கூட்டுறவுத்துறையாகவோ கூட இருக்கலாம். அடுத்ததாக இலக்கு என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமானால், இலக்கு என்பது
எதிர்காலத்தில் அடைய இருக்கின்ற குறிக்கோள்களாகும். ஒரு நிறுவனத்தின் அடிப்படை இலக்கு, அதாவது பேசிக் கோல் என்பது மனித சமுதாயத்திற்கு சேவை செய்வதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த நிறுவனம் சஸ்டைனபிலிட்டி என்கின்ற அந்த நிலைத்திருத்தல் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே போகும். எனவே ஒரு நிறுவனத்தினுடைய அடிப்படை இலக்கு மனித தேவைகளை நிறைவு செய்வதும் அவனது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுமாக இருக்க வேண்டும். ஒரு நிறுவனமானது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தல் என்பது சாத்தியமற்ற போதிலும் முன்னுரிமை அடிப்படையில் தேவைகளை முதன்மைப்படுத்தி அதனை உச்ச அளவில் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறப்பட்ட சில இந்த அடிப்படை இலக்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உண்மையிலேயே இவங்களுக்கு சில சிறப்பு குறிக்கோள்களும் தேவைப்படுகின்றது. இதில் நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் உரிமையாளர்களுடைய தேறிய சொத்துக்களை அவர்கள் அதிகரிக்க வேண்டும், அது ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. நிறுவனத்திலே வேலை செய்கின்ற ஊழியர்களுடைய நலன்கள், அவர்களுடைய அபிவிருத்தி என்பவற்றை அதிகரிக்க வேண்டும், இது ஒரு குறிக்கோள். அதே போன்று வாடிக்கையாளர்களது திருப்தியை அதிகரித்தல், மொத்தமான ஒரு வளர்ச்சியை அடைதல், சந்தை பங்கை பேணுதல், சமூக பொறுப்புகளை நிவர்த்தி செய்தல், நீதி சட்டம் போன்றவற்றின் உறுதித்தன்மையை பேணுதல், பொருட்களின் உற்பத்தி தரத்தை அதிகரித்தல் போன்ற சில சிறப்பு இலக்குகளையும் நிறுவனங்கள் கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மனித வளம் என்று நோக்கும் போது, மனித வளம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களைத்தான் இது குறிக்கின்றது. இது ஏனைய வளங்களை விட ஒப்பீட்டு அடிப்படையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வளமாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஒரு அறிமுகத்திலே இதற்கு முன்னால் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது மனித வளத்தின் சிறப்பு பயன்பாடு, எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் சொல்லுவோம். இது வீண் விரயங்களை இல்லாதொழிப்பதன் மூலமாக அல்லது குறைப்பதன் மூலமாக ஊழியர்களை ஒரு அனுகூலமான முறையிலே பயன்படுத்துதல் என்று பொருள்படுகின்றது. எனவே இங்கு கிடைக்கக்கூடிய மனித வளங்களை சரியான அளவில் பயன்படுத்தி வீண் விரயங்களை குறைத்து குறித்த நிறுவன இலக்கை பூரணப்படுத்துவதையே இது குறிக்கின்றது. இவ்வளவு நேரமும் மனிதவள முகாமைத்துவம் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக பார்த்தோம். இப்போது நாங்கள் மனிதவள முகாமைத்துவத்தின் குறிக்கோள்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். இதிலே நான் இங்கு 8 குறிக்கோள்களை உங்களுக்கு வரிசைப்படுத்தியுள்ளேன். இதை தாண்டியும் பல்வேறு விதமான குறிக்கோள்கள் காணப்படுகின்றன. நாங்கள் எங்களுடைய இந்த செஷனிலே இந்த 8 குறிக்கோள்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். இதில் முதலாவது குறிக்கோள் பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான ஊழியரை பொருத்தமான நேரத்தில் தெரிவு செய்வது. இது மனிதவள முகாமைத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. ஏன்? எங்களது நிறுவனத்தை பொறுத்தவரையில் மனித வளம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வளமாக காணப்படுகின்றது. எனவே அந்த மனித வளம் என்பது என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலைக்கு பொருத்தமான ஒரு மனித வளமாக இருக்க வேண்டும். அதே நேரம் எந்த நேரத்தில் இந்த மனித வளம் எனக்கு தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்திலே அந்த மனித வளம் தேவைப்பட வேண்டும். எனவே ஒரு பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான ஊழியரை பொருத்தமான நேரத்தில் தெரிவு செய்வது எச்ஆர்எத்தின் பிரதானமான ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஊழியர்களை ஊக்கப்படுத்துதல். மனிதவள முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான தொழிற்பாடுகள் இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஊழியர்களை ஊக்கப்படுத்துதல். எனவே அந்த ஊழியர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு பிரதானமான ஒரு குறிக்கோளையும் மனிதவள முகாமைத்துவம் வைத்துள்ளது. ஏன்? ஊழியர்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்ற போதுதான் அவர்கள் நிறுவனத்தில் அவர்களுடைய உற்பத்தி திறன்களை அதிகரிப்பார்கள், அவர்களுடைய நிறுவனத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்கும், அவர்களுடைய மோரல் சப்போர்ட் என்று சொல்லுவோம், உள்ளார்ந்த ரீதியான ஒரு சப்போர்ட் ஒன்றை அவர்கள் நிறுவனத்திற்கு வழங்குவார்கள். அவர்கள் தொழில் ரீதியாக ஒரு விருப்பத்துடனும் திருப்தியுடனும் காணப்படுவார்கள். எனவே இதன் அடிப்படையான ஒரு விஷயம்தான் ஊழியர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். எனவே இதுவும்
மனிதவள முகாமைத்துவத்தின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். வேலை சூழல், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் தரத்தை நாங்கள் அதிகரிக்கிறது. வேலையிட சூழல், வேலையிட வாழ்க்கை தரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். வேலையிட வாழ்க்கை தரம் என்றதை நாங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போனா, பொதுவாக வேலை சூழல்ல உள்ளவர்கள் தமது வேலை தொடர்பாக வடிவமைப்பதிலோ அல்லது பொருத்தமான வழிகளூடாக தங்களது கருத்துக்களை முன்வைப்பதற்கோ அல்லது அது தொடர்பான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு நிறுவனத்தின் சகல ஊழியர்களுக்கும் இருக்கின்ற ஒரு நிலைதான் வேலையிட வாழ்க்கை தரம் சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப இதனூடாக என்ன நடக்கும்? ஊழியர்கள்ன்ற பங்கு பற்றுதல், ஊழியர்களுடைய தலையீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். இதன் மூலமாக நிறுவனத்தில் குறிப்பிட்ட வேலை தொடர்பாகவோ நிறுவனத்தின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவோ தீர்மானம் எடுக்கின்ற அந்த விஷயங்கள்ல ஊழியர்களுடைய பங்குகளும் ஒரு 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 குறிப்பிட்ட அளவில் அவர்களுடைய பங்குகளும் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துறது வேலை சூழல்ல அவங்களோட வேலையிட வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கிறது. அதுவும் ஒரு குறிக்கோள். அடுத்த ஒரு குறிக்கோளை பார்ப்போமானால், ஊழிய மனத்தாங்கல்கள், கிரீவன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறது. அப்ப ஊழியர்களுடைய மனத்தாங்கல்டா, இவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, எனக்கு இப்படியான ஒரு அநியாயம் நடந்துட்டுதே அப்படின்ற ஒரு கிரீவன்ஸோட அந்த ஊழியர்கள் இருக்கக்கூடாது. அதே நேரம் சில குற்றங்கள், அப்ப அந்த குற்றங்கள் நடைபெறக்கூடாது. அப்ப இதுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டுமாக இருந்தால் அங்க என்ன வேண்டும்? கட்டாயம் மனிதவள முகாமைத்துவம், அதனுடைய தொழிற்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே கட்டாயம் மனிதவள முகாமைத்துவம் தேவைப்பாடாக இருக்கின்றது. இதே நேரம் ஊழியர்களுடைய ஈடுபாடு, அவங்களோட என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம், அந்த ஈடுபாட்டை அதிகரிக்கிறதுக்கு அப்ப கட்டாயம் நிறுவனம் ஊழியர்களோடு ஒரு இணைந்த ஒரு நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கின்ற ஒரு அங்கமாக காணப்படுகின்றது. எனவே அங்கு கட்டாயம் ஊழியர்களுடைய ஈடுபாடு அதிகமாக காணப்பட வேண்டும். அதற்கு எங்களுக்கு மனிதவள முகாமைத்துவம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே அதுவும் மனிதவள முகாமைத்துவத்தின் ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ஆறாவது குறிக்கோளாக ஊழியர்கள் தொடர்பாக அர்ப்பணிப்புடன் செயற்பட. அப்போ இந்த கமிட்மெண்ட் சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷனோட ஒரு கமிட்மெண்டோட இருக்கிறதுக்கு கட்டாயம் அதுவும் ஒரு விதமான ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஊழியத்திற்கான கிரயம், அதாவது அந்த காஸ்ட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் எங்களோட அந்த குறிக்கோளை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான ஊழியரை பொருத்தமான நேரத்தில் தெரிவு செய்கிறது. அப்போ இதுக்கு பல்வேறு விதமான தொழிற்பாடுகள், மனிதவள தொழிற்பாடுகள் இருக்கும். அப்போ அதில் ஒரு விளைவாகத்தான் அந்த பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான ஊழியரை பொருத்தமான நேரத்தில் தெரிவு செய்யப்படும். இந்த இடத்தில் இங்கு மனிதவள முகாமைத்துவம் இல்லை என்று எடுத்துக்கொண்டால், இந்த பொருத்தமான அந்த வேலைக்கு பொருத்தமான ஊழியர் கிடைப்பாரா, அல்லது அந்த குறிப்பிட்ட ஊழியர் எங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பொருத்தமான நேரத்தில் அவர் எங்களுக்கு கிடைப்பாரா என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக காணப்படும். அந்த நேரத்தில் சில சமயங்களில் எங்களுக்கு பொருத்தமான நேரத்தில் கிடைக்கவில்லை. அப்ப அங்க என்ன நடக்கும்? எங்களுடைய அந்த குறிப்பிட்ட நாங்க என்ன இலக்கினை அடைய எதிர்பார்த்திருக்கின்றோமோ அந்த இலக்கு எங்களால் அடையப்படாது. அதே நேரம் நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஊழியரிடமிருந்து இவ்வகையான ஒரு செயல்திறனை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வைத்திருப்போம். அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறைவேறாது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊழியர் எங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஊழியர், இந்த வேலைக்கு எங்களுக்கு இவர் பொருத்தம் இல்லை, ஏன் நாங்கள் குறிப்பிட்ட இந்த வேலையில் இவ்வகையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் காட்ட வேணும், செயல்திறனை காட்ட வேணும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். ஆனா அந்த வேலைக்கு அவர் பொருத்தம் இல்லாமல் இருப்பார். குறிப்பிட்ட இந்த வேலைக்கு இன்னென்ன விதமான திறன்கள் கொண்ட நபர்கள், திறன்கள் கொண்ட ஊழியர்கள் எனக்கு தேவைப்படும், எனவே அப்படியான ஆக்கள் வேணும் என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வைத்திருப்போம். அந்த குறிப்பிட்ட திறனோடு இருக்கின்ற அந்த ஊழியர்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். எனவே அங்க என்ன நடக்க போகுது? நாங்க அப்ப இந்த திறனை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்க அவங்களுக்கு சில நேரங்கள்ல சில பயிற்சிகளை வழங்கலாம், அல்லது இன்னும் மேலதிகமாக அவங்களை என்கேஜ் ஆக்குறதுக்கும் அவங்களோட கமிட்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு நாங்க இன்னும் என்ன விதமான மோட்டிவேஷனல் விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை நாங்கள் செய்யலாம்.
ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், அப்ப இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எங்களுக்கு செலவாகும். அவ்வாறு செலவான பின்னும் அந்த குறிப்பிட்ட ஊழியர் அந்த பொருத்தமான ஊழியராக காணப்படாவிட்டால் அவரை நாங்கள் என்ன செய்வோம், அவருடைய வேலையை முடிவுறுத்தி திருப்பி எங்களோட ப்ரொசஸை நாங்கள் திருப்பி என்ன செய்வோம், எங்களோட குறிப்பிட்ட வேலைக்காக வேண்டி நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றை கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து குறிப்பிட்ட விண்ணப்பங்களை நாங்கள் எங்களோட எச்ஆரத்துல அந்த ப்ரொசஸை வந்து நாங்கள் திருப்பி செய்வோம். அதாவது அப்ளிகேஷனை நாங்கள் கொடுப்போம், கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்கான விண்ணப்பங்களை வந்து நாங்கள் எடுப்போம், அந்த விண்ணப்பங்களை வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், அதுக்கான இன்டர்வியூக்களை வைப்போம், அந்த இன்டர்வியூல இருந்து இன்டர்வியூ அல்லது எக்ஸாம்ஸ் அப்ப அதில இருந்து நாங்கள் குறிப்பிட்ட ஆளை வந்து நாங்கள் தெரிவு செய்வோம். தெரிவு செய்ததன் பின்னர் அவரை நாங்கள் வேலைக்கு அமர்த்துவோம். வேலைக்கு அமர்த்தின பிறகு வந்து நாங்கள் இண்டக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்கள் செய்வோம். ஸோ அப்ப இங்க என்ன நடக்கும், அந்த குறிப்பிட்ட ஊழியத்துக்கான கிரயங்கள் இன்னும் அதிகரிக்கும். எனவே நாங்கள் சரியான அந்த கிரயத்தை வந்து நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டுமாக இருந்தால் சிறப்பான மனிதவள முகாமைத்துவம் இருக்க வேண்டும். எனவே இதுவும் ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஊழியர்கள் தொடர்பான சட்டங்கள் பிரமாணங்களை உறுதிப்படுத்துவதற்கு அப்ப எங்களுக்கு இங்க மனிதவள முகாமைத்துவம் அது சார்ந்த பணிகள் அங்கு இருக்கும்போது ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றது. எம்ப்ளாய்மெண்ட் லோ இருக்கிறது, தொழிலாளர் சட்டங்கள் இருக்கின்றது, குறைந்த பட்ச ஊழிய தொகை என்று இருக்கிறது, அதே மாதிரி இபிஎஃப் இடிஎஃப் அடுத்தது செவரன் பே. இப்போ இப்படி பல்வேறு விதமான அந்த சட்டங்கள், கடைகள் காரியாலய சட்டம், மகப்பேற்று அனுகூலங்கள் சட்டம். எனவே இவ்வகையான பல்வேறு விதமான சட்டங்கள் காணப்படும். அந்த சட்டங்கள் தொடர்பாக அது நாங்கள் அந்த குறிப்பிட்ட சட்டங்களை நாங்களும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதனை சரியான முறையில் உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அங்கு என்ன தேவைப்படும், எங்களுக்கு மனிதவள முகாமைத்துவம் எங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இவைகள் மனிதவள முகாமைத்துவத்தின் சில குறிக்கோள்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் மனிதவள முகாமைத்துவத்தின் இலக்குகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். இங்கு இந்த இலக்குகளை நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நிறுவனம் சார்ந்த இலக்குகள், அடுத்தது ஊழியர் சார்ந்த இலக்குகள். ஏன் நிறுவனம் என்பது தன்னிச்சையாக அவர்களை மாத்திரம் தான் நிறுவனம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் என்பதை தாண்டி அவர்கள் ஊழியர்கள் சம்பந்தமாகவும் அவர்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் அவர்களுடைய திருப்தி சம்பந்தமாகவும் கவனம் செலுத்தினால் மாத்திரம்தான் அந்த நிறுவனம் பொருத்தமான ஊழியர்களை தன்னகத்தே தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் மிக நீண்ட காலத்திற்கு தன்னுடைய சந்தையிலே நிலைத்து இருந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வர முடியும். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு நிறுவனத்தின் இலக்குகளை நிறுவனம் சார்ந்த இலக்குகளாகவும் ஊழியர் சார்ந்த இலக்குகளாகவும் அது பார்க்கின்றது. இதில் நாங்கள் முதலாவதாக நிறுவன இலக்குகளை நாங்கள் பார்ப்போமானால் உற்பத்தி திறன் மற்றும் இலாபத்தை அதிகரித்தல். அப்ப இங்க எங்களுக்கு புதிய ஒரு சொல் வந்து உற்பத்தி திறன். அப்ப உற்பத்தி திறன் என்றால் என்ன? அப்ப இங்க வார அந்த உற்பத்தி திறன் என்றது வந்து ஊழிய உற்பத்தி திறனாக இருக்கு. எனவே இங்கு ஊழிய உற்பத்தி திறன் என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஊழிய உள்ளீட்டுடனும் நிறுவன வெளியீட்டுடனும் தொடர்பான ஒரு விஷயம்தான் இந்த ஊழிய உற்பத்தி திறன்றது. அதாவது குறித்த ஒரு கால பகுதியில ஊழிய உள்ளீட்டுக்கு என்ன பெர்சன்டேஜ் என்ன விகிதாசாரத்துல வெளியீடுகள் காணப்படுகின்றது என்பதை குறிக்கிறது தான் வந்து ஊழிய உற்பத்தி திறனாக இருக்கின்றது. அப்ப இந்த ஊழிய உற்பத்தி திறனை நாங்க அளவீடு செய்ய வேணுமாக இருந்தால் உற்பத்தி செய்த மொத்த அலகுகள், அதாவது எங்களுடைய ஊழிய வெளியீடுகளை ஊழிய உள்ளீடுகள் எத்தனை ஊழியர்களை நாங்கள் அதில் உட்செலுத்தி இருக்கின்றோம் என்று அதால நாங்கள் பிரிக்கின்ற நேரம் வருகின்ற விடைதான் என்ன ஊழிய உற்பத்தி திறனாக காணப்படும். இதுல வந்து ஒரு குறித்த ஒரு கால பகுதியில ஒரு ஊழியரால எத்தனை அலகுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதனை குறித்து நிற்கிறது தான் உண்மையாகவே இதுல ஒரு அர்த்தமாக இருக்கு.
இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு குறித்த கால பகுதியில் ஊழிய உற்பத்தி திறன் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றதோடு அடுத்த கால பகுதிக்கு இது இன்னும் 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 உயர்வடைந்து கொண்டு போக வேண்டும் என்றதை தான் இது குறிப்பிடுது. இப்போ இதை நாங்கள் இன்னும் ஒரு சுருக்கமாக நாங்கள் சொல்றதாக இருந்தால், உற்பத்தி திறன் முன்னேற்றம்ங்கிறத பார்க்க நாளை இதை விட சிறப்பாக இதை விட அதிகமாக செய்ய வேண்டும் அப்படின்றதான் இதுல பொதுவான ஒரு விஷயமாக இருக்கு. இதுல நாங்க உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்ற நேரம் இலங்கையில பெரும்பாலான நிறுவனங்கள்ல ஊழிய உற்பத்தி திறன், அரச நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி திறன்கள் கொஞ்சம் குறைவாக காணப்படுகின்றது. இதற்கும் சில சில காரணங்கள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் இதில் பார்க்கின்ற நேரம் பொதுவாக நாங்கள் சொல்லலாம், அரசு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை செய்யறதுக்கு அதுக்காக உள்ளிருப்பு செய்கின்ற உள்ளெடுக்கின்ற ஊழியர்களுடைய அளவு அதிகமாக காணப்படுறது. அதாவது முந்தைய காலகட்டங்கள்ல ஒரு குறித்த ஒரு பணியினை ஒரு ஊழியர் செஞ்சா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு அந்த வேலை கொடுக்க வேண்டும், அரச உத்தியோகத்தர்களாக அவர்களை நாங்கள் உள்ளிருப்பு செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக வேண்டி நிறைய அரச நிறுவனங்கள்ல யார் இருந்தாங்க, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில நிறைய ஊழியர்களை அரசு உள்ளிருப்பு செஞ்சிருக்குது. அப்ப இங்க என்ன நடக்குது, ஏற்கனவே ஒரு வேலையை செய்த அந்த ஒரு வேலையை ஒரு நபர் செய்து கொண்டிருந்தார், ஒரு ஊழியர். இப்போது அதே ஒரு வேலையை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே அங்கே என்ன நடக்கும், வெளியீடுகள் ஒரே அளவாக இருந்தாலும் உட்செலுத்துகின்ற உள்ளீடுகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். எனவே அங்கே என்ன செய்யும், உற்பத்தி திறன் அளவு குறைவடையும். அதே நேரம் அரச நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஊக்குவிப்பு அப்படின்ற விஷயம் எப்படி இருக்கும், மிகவும் குறைவாக காணப்படும். எனவே அங்க ஊக்குவிப்பு இல்லை என்ற காரணத்தால சில நேரங்கள்ல அந்த உற்பத்தி திறன் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஊழியர்களுடைய அந்த என்ன சொல்ற ஆட்டிடியூட், அப்ப அவங்க ஒரு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறது. இது தண்ட நிறுவனம் இல்லை, தான் இதுக்கு வேலைக்கு வந்த ஒரு ஆள் அப்படின்ற அடிப்படையில் சில நேரங்களில் வேலை களவுகள், அப்ப இப்படியான அந்த விஷயங்கள்ல என்ன நடக்குது, அந்த உற்பத்தி திறன் குறைவாக காணப்படுகிறது. அதே நேரம் அவங்களோட டெடிகேஷன் அது குறைவாக இருக்கிறது. சில நேரங்கள்ல அந்த லீவ் அவங்களுக்கு கொடுக்குற அந்த விடுமுறைகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுறது. சில நேரங்கள்ல அந்த பர்ஃபார்மன்ஸ் இவலுவேஷன், அப்ப பொதுவாக அரசு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க அந்த சம்பள உயர்வுக்கான ஒரு ஃபார்ம் அப்படின்றதான் கூட சொல்லுவாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இவலுவேட் பண்ற அந்த ஒரு ஃபார்ம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவர்களுடைய வருடாந்த சம்பள முன்னேற்ற படிவம் அப்படின்ற ஒரு அடிப்படையிலேயே அவங்க அந்த இன்க்ரிமெண்ட் அந்த இதை இன்க்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்றதான் அதை சொல்லுவாங்க. தாண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் இவலுவேஷன் ஃபார்ம் சொல்றது மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கின்ற நேரம் தனியார் துறையினரோடு ஒப்பீட்டு அடிப்படையில் அரசு நிறுவனங்களிலே அந்த உற்பத்தி திறன் குறைவாக காணப்படும். ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த மனிதவள முகாமைத்துவத்தின் தொழிற்பாடுகளை அரசு நிறுவனங்களிலும் சிறப்பான முறையில் நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அங்கும் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த உற்பத்தி திறனுடைய அளவை அதிகரிக்க கூடியதாக இருக்கும். அப்ப எனவே அந்த உற்பத்தி திறன் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்ய போகுது, அந்த இலாபம் அதிகரிக்க இருக்கும். அடுத்த விஷயம், திறமையான ஊழியர்களை ஈர்த்து தக்க வைக்கிறது. எனவே நல்ல திறமையான ஊழியர்கள் நிறுவனத்தின் பால் என்ன கவரப்பட்டு அவர்கள் எங்களோட நிறுவனத்துல நாங்க அவங்களை உள்ளெடுத்து அவங்களை தக்க வைத்துக் கொள்றதுக்கு அப்ப நாங்க அதுக்காக என்ன செய்வோம், பல்வேறு விதமான எங்களோட தொழிற்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது அவங்களை நாங்கள் எவ்வாறு ஊக்கப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு எப்படியான பெனிஃபிட்ஸ் நலன்களை கொடுக்க வேண்டும், அவர்களை நாங்கள் அவங்களுக்கும் நிறுவனத்துக்குமான உறவுகளை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம். அப்ப இந்த விஷயங்களும் சரியான முறையில மனிதவள முகாமைத்துவ தொழிற்பாடுகளை சரியாக செய்து அவர்களை என்ன செய்யறது, அந்த ஈர்க்கப்பட்டு அவர்களை தக்க வைத்துக் கொள்றது. அதே நேரம் நிறுவன கலாச்சாரம் மற்றும் நட்பெயரை பலப்படுத்துறது.
இப்போ ஆர்கனைசேஷனுக்குண்டு ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு நல்ல பெயர். அப்ப இந்த இந்த கலாச்சாரத்தை வந்து பலப்படுத்த வேண்டும், அதே நேரம் வந்து நட்பெயரை வந்து பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மனிதவள முகாமைத்துவத்தின் செயற்பாடுகள், தொழிற்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் செய்யறது வந்து எங்களோட இலக்காக இருக்குது. அதே நேரம் மாற்றத்திற்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை உருவாக்குதல். அப்ப இந்த வேர்ல்டு வந்து என்ன செய்யுது, சேஞ்சிங் வேர்ல்டா மாறுது. இந்த உலகம் வந்து மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற உலகம் வந்து என்னது, ஏஐ வேர்ல்டு. அப்ப அதுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு சிச்சுவேஷனை, ஃபிளெக்சிபிளான எம்ப்ளாயிஸை வந்து நாங்கள் என்ன செய்யணும், அதை உருவாக்கணும். மாற்றங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும், அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல் வந்து எங்களை நாங்கள் வளர்த்து கொண்டு செல்கின்ற நேரம் தான் என்ன செய்யலாம், சந்தையிலே வந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து நிறுவனம் சார்ந்த இலக்குகளாகவும், அடுத்ததாக நாங்கள் ஊழியர் சார்ந்த இலக்குகளை நாங்கள் பார்க்கின்ற நேரம் நியாயமான ஊதியம் மற்றும் நலன்கள். அப்ப நிறுவனத்தை பொறுத்தவரையில் சம்பளம் கொடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செலவாக இருந்தாலும், ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஊதியம் என்றது வந்து அவர்களுக்கான ஒரு வருமானம். அடுத்தது நலன்கள்ங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுகின்றன. எனவே இதை வந்து என்ன செய்யணும், ஒரு நியாயமான அடிப்படையில். அப்ப நாங்கள் அதை செலவு எங்களுக்கான ஒரு கொஸ்ட் அப்படி என்ற நிறுவனம் பார்க்காமல் ஒரு நியாயமான முறையிலே அந்த ஊதியங்கள் மற்றும் நலன்கள் வந்து கட்டாயம் அங்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கு என்ன வேண்டும், மனிதவள முகாமைத்துவம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அதே நேரம் தொழில்முறை வளர்ச்சி மற்றும் பயிற்சி வாய்ப்புகள். அப்போ ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஒரு ஊழியர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அவர் வருவாராக இருந்தால் அவர் அதே நிலையிலே அவர் இல்லாமல் அவருடைய தொழில் என்ன செய்ய வேண்டும், வளர்ந்து கொண்டு வரணும். அதே நேரம் அவருக்கான சில பயிற்சிகளை வழங்கி அவரை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அப்ப நிறுவனம் எவ்வாறு வளர்ந்து கொண்டு வருகின்றதோ அதை போன்று குறிப்பிட்ட ஊழியரும், நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியரும் என்ன செய்யணும், அவருடைய தொழில் வளர வேண்டும், அவர் வளர வேண்டும், அவருக்கான அபிவிருத்திகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அது வந்து ஒரு நிறுவனத்தின் நிச்சயமாக ஊழியர் தொடர்பான இலக்குகளாக காணப்படும். அதே நேரம் மூன்றாவது இலக்கை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாதுகாப்பான மற்றும் மரியாதையான பணிச்சூழல், வேலை சூழல். அப்ப இந்த வேலை சூழல் எப்படி இருக்க வேணும், ஒரு பாதுகாப்பான. அப்ப பாதுகாப்புங்க போகல ரெண்டு விதமாக பார்க்கலாம். வந்து ஒன்று தொழில் பாதுகாப்பு, அதாவது நாங்க என்ன விதமான தொழில் செய்யறோம், பெர்மனன்ட் ஜாப்பாக செய்யறோமா அல்லது டெம்பரரி. அப்ப நாங்க பெர்மனன்ட் ஜாப்ன்றது தொழில் பாதுகாப்பு. அதே நேரம் வந்து தொழில் செய்கின்ற நேரம் நாங்கள் எவ்வகையாக நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம், உயரமான இடத்தில் வேலை செய்கின்ற நேரம் அதுக்கான பாதுகாப்பாக இருக்கின்றோமா, ஹீட்டான ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்கின்ற நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கான யூனிஃபார்ம் அதில் நாங்கள் இருக்கிறோமா, நெருப்போட வேலை செய்கின்ற நேரம் அதுக்கு அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்யணும். எனவே அந்த பாதுகாப்பு, அதே நேரம் வந்து அந்த ஊழியர்களை சரிசமமாக மதிக்கின்ற ஒரு மரியாதையான ஒரு வேலை சூழலை வந்து அங்கள் உருவாக்க வேண்டும் என்றது வந்து ஊழியர் தொடர்பான இலக்குகளாக காணப்படும். அதே நேரம் இறுதியாக வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் வேலை பாதுகாப்பு. அப்ப நாங்க அந்த வேலை பாதுகாப்புன்றது வந்து நாங்க ஆல்ரெடி அந்த பாதுகாப்பான பணிச்சூழல்ல நாங்க பார்த்தோம். அப்ப அது வேலை பாதுகாப்புன்றது உங்களுக்கு தெரியும், அதாவது பெர்மனன்ட் ஜாப்பாக இருக்க போகல, அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு தொழிலாக இருக்கும். அதே நேரம் வேலை வாழ்க்கை சமநிலை. அப்ப நாங்க வந்து வேலை என்று சொல்றது வந்து வாழ்க்கையை வந்து பாதிக்காத வகையிலும் வாழ்க்கை வேலையை பாதிக்காத வகையிலும் என்ன செய்யணும், ஒரு சமநிலையான முறையிலே அந்த குறிப்பிட்ட ஊழியர் தன்னுடைய அந்த வேலையையும் வாழ்க்கையும் சரியான முறையிலே அவர் கொண்டு போக வேண்டும். அப்ப அந்த வேலை நேரத்தை தாண்டி அவருடைய குடும்பத்தோடு செலவழிக்கின்ற ஒரு நேரம் இருக்க வேண்டும். அதே நேரம் வந்து குறிப்பிட்ட வேலையிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற சம்பளம் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து கொண்டு செல்றதுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். இவற்றைய வந்து கருத்துப்பட இந்த இலக்குகள் வந்து சொல்லுகின்றது. இவ்வளவு நேரமும் நாங்கள் மனிதவள முகாமைத்துவத்தின் இலக்குகளை இரண்டு விதமாக, நிறுவனம் சார்ந்த இலக்குகளாகவும் ஊழியர் சார்ந்த இலக்குகளாகவும் நாங்கள் பார்த்தோம். இனி அடுத்ததாக நாங்கள் மனிதவள முகாமைத்துவத்தின் பணிகள் அல்லது தொழிற்பாடுகள் சம்பந்தமாக பார்க்கலாம். இதில் 14 விதமான பணிகள் அல்லது தொழிற்பாடுகள் காணப்படுகின்றது.
இதனை நாங்கள் எங்களுடைய அடுத்த வீடியோவில் மிகவும் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்னும் வீடியோக்கள் வர வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து எங்களுடைய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.